பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பிஎம்சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6-7 தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம். அப்படிப்பட்ட 9 உணர்ச்சிகளில ஒன்று இந்த பயமாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அந்த பயம் அந்த மிதந்துட்டு வர்றதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம எதுலையுமே முன்னேற முடியல. நமக்கு இருந்தது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது அப்படின்னா. இல்ல பாருங்க, ஒருத்தருக்கு ஒரு பயம் உண்மையா படும்போது இன்னொருத்தருக்கு அறிவியலாக பார்க்கணும். இல்ல நம்மளோட எப்படி மூளை இது எப்படி இதை டேக்கிள் பண்றது அப்படிங்கிறது நம்ம தியானம் பண்ணணும். அந்த தியானம் அப்படி தினம் பண்ணும்போது என்ன ஆகுது, நமது மூளையில அப்ப இந்த இந்த சூழ்நிலை விழிப்புணர்வுல இருக்கக்கூடிய அந்த போர்ஷனும் இந்த திங்கிங் பிரெயினும் நல்லா ஒன்னா சேர்ந்து ஒரு கனெக்ஷன் வருது. செரட்டனின் அப்படிங்கிறது எப்பவுமே நம்மளை சந்தோஷமாக வச்சிருக்கக்கூடியது. நமது மூடை நல்ல ஒரு ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பயம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இப்படியும் ஒரு வகை இருக்கு. இந்த இனிய காலையில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த பயம் அப்படிங்கிறது நமக்கு உள்ள எல்லாருக்குமே இருக்கு. ஏதோ ஒன்ன பத்தி நம்ம பயப்பட்டுட்டு இருக்கோம். அது பெருசான விஷயமா இருக்கலாம், சின்ன விஷயமா இருக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு இந்த பயம் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய ஒண்ணு, நேச்சுரலாக இருக்கக்கூடியது ஒண்ணு. ஏன்னா நமக்கு பழைய இலக்கியங்களையோ இல்ல பழைய நம்ம இந்த ஸ்கிரிப்டர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இந்த உணர்வுகளை மொத்தம் 9 வகையா பிரிச்சிருக்காங்க. அதாவது நவரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிரிப்பு, அப்புறம் நமக்கு சிரிப்பு இருக்கு, அடுத்து சோகம் இருக்கு, அதுக்கப்புறம் பயம், வீரம், கருணை, இந்த மாதிரி நிறைய உணர்ச்சிகள் நமக்குள்ள இருக்கு. அப்படிப்பட்ட 9 உணர்ச்சிகளில ஒன்று இந்த பயமாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அந்த பயம் இருக்கக்கூடிய ஒண்ணை எப்படி நாம பயம் இல்லாமல் இருக்கிறது, எப்படி நமக்கு தியானம் பயம் இன்மையை நமக்கு கொடுக்கிறது அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது எத்தனை பேருக்கு பயமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு எதை பத்தியுமே பயம் இல்லை, நான் ரொம்ப தைரியமா இருக்கேன், எனக்கு பயம்னால என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு பயம் நம்ம உள்ள ஒட்டிட்டு இருக்கு. அந்த பயம் ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா நம்ம பயப்படலாம், இல்லைன்னா நம்ம தனியா இருக்கிறதுக்கு பயப்படலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா பயப்படலாம், டாக்டரை பார்க்கணும்னா பயப்படலாம், புதுசாக ஏதாவது ஊர்ல போய் நம்ம இருக்கணுமா அதுக்கு பயப்படலாம், இல்ல ஜாபை சேஞ்ச் பண்ணலாமா அதுக்கும் பயம் இருக்கும், இல்ல புதுசாக ஒரு தொழில் தொடங்கணுமா அதுல பயம் இருக்கும், இல்ல நாளை என்ன ஆகுமோ அப்படின்னு நினைத்தும் பயப்படக்கூடியவங்க இருக்காங்க. இல்ல கடந்த காலத்துல ஏதாவது ஒரு பயமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தா அதை நினைத்து நினைத்து பார்த்து கூட நாம அந்த பயத்தை திரும்ப திரும்ப மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது அந்த மாதிரியே நமக்கு இன்னும் நடக்காம இருக்கணும் அப்படின்னு கூட நாம நினைக்கக்கூடிய. அதனால இந்த பயம் அப்படிங்கிறது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கு. சின்ன பார்ட்டாக இருந்தாலும் அது அப்பப்போ நமக்கு மேல சர்ஃபேஸ்ல மிதந்துட்டு வருது. அந்த மிதந்துட்டு வர்றதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம எதுலையுமே முன்னேற முடியல. நமக்கு வளர்ச்சிகள் இருக்கிறது இல்ல. சில சமயம் நமக்குடைய அது நம்மளோட ஒரு இயலாமையே வெளியே காட்டுறோம். இப்ப நான் புதுசா ஒரு பையன் நல்லா படிச்சிருக்கான், அவன் காலேஜ் எல்லாம் முடிச்சிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். அவனுக்கு ஃபாரின்ல போகணும், போய் படிக்கணும், அதுல நான் அங்க நல்ல ஜாப் பண்ணணும் அப்படிங்கன்னா உள்ளக்குள்ள ஒரு நல்ல ஆசை இருக்கு. அது ஒரு உள்ளார ஆசை அப்படின்னு சொல்லலாம். அந்த உள்ளார ஆசை அவனுக்குள்ள இருக்கு. ஆனா அவனை பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், இதுக்கு நான் என்ன பண்றது, ஐயோ நான் எப்படி இருக்கிற இடத்த விட்டுட்டு போறது, அங்க போனா புது மனிதர்களா இருப்பாங்க, நான் எல்லாத்தையுமே புதுசா கத்துக்கணுமே, அப்படியெல்லாம் நம்ம எப்படி போய் இருக்க முடியும், பழக்கமான இடத்த விட்டுட்டு நம்ம எதுக்கு கண்ணு தெரியாத இடத்துக்கு போகணும் அப்படின்னு எல்லாம் அவன்
உள்ள ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்தது அப்படின்னா, அந்த பயமானது அவனை வந்து கனவு அவனுக்கு இருக்கு, அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு கனவை வந்து மேற்கொண்டு தொடர விடாம பண்ணிடுறது. ஒருவேளை அவன் ஃபாரினுக்கு போயிருந்தானா நல்லா முன்னுக்கு வந்திருக்கலாம். அவனோட கரியர் வைஸாகவும் இருக்கலாம், அவனோட பர்சனாலிட்டி வைஸாகவும் இருக்கலாம், இல்ல அவனோட ஒரு ஹோல்சம் growth அவனுக்குள்ள வந்திருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே வந்து அவனால மேற்கொண்டு போக முடியாம இன்னும் இந்த பயமானது உள்ள தடுத்துறது. ஆனா இந்த பயம் எல்லாம் எங்க நமக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கு, எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த பயம் எல்லாமே நம்மளோட ஆழ்மனம், அதாவது சப்கான்சியஸ்குள்ளதான் இது எல்லாமே உள்ள இருக்கு. ஏன்னா இந்த சப்கான்சியஸ்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு, அது வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. ஏன்னா சப்கான்சியஸ் மைண்ட் போகும்போது நமக்கு எத்தனை வகையான உணர்வுகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே பெருசா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அந்த இடத்துல. அது மட்டும் இல்ல, நமக்கு லாங் டேர்ம் மெமரி கூட அதுக்குள்ள இருக்கு. அதனால வந்து இந்த சப்கான்சியஸுக்குள்ள இந்த ஒரு பயம் அப்படிங்கிறது உள்ள இருக்கிறது. அதை வந்து நம்ம வெளியே எப்படியாவது எடுக்கணும். வெளியே எடுத்தாதான் நம்மளால வந்து ஒரு நார்மலாக வாழ முடியும். அப்படி நமக்கு வந்து அந்த பயத்தை போக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த நாம செய்யக்கூடிய தியானம் நமது வந்து இந்த ஆழ மனதுக்குள்ள போய் அந்த ஆழ மனதில் இருக்கக்கூடிய எந்த நம்பிக்கை இருக்கோ அதை வந்து மறுசீராக்குது. அதாவது ரீப்ரோகிராமிங் தி பிலீஃப் அப்படின்னு பண்றது. நமக்குடைய சில நம்பிக்கைகளும் நம்ம பயப்படுறதுக்கு ஒரு காரணம். உதாரணமா இப்ப ரீசெண்டா ஒரு ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஃபேமிலியில நடந்தது. க்ளோஸான ஃபேமிலி, அந்த ரிலேஷன். அந்த பையன் வந்து ஒரு 11 வயசு இருக்கும் அந்த பையன். அந்த பையன் வந்து என்ன பண்றான், அவங்களோட அபார்ட்மெண்ட்ல இருக்கிறான். இருக்கும்போது இவன் என்ன பண்றான், இன்னொரு பொண்ணு வந்து ஒரு 15 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருக்கு. விளையாடிட்டு இருக்கும்போது இவன் என்ன இந்த சின்ன பையன், இந்த 11 வயசு பையன் என்ன பண்றான், ஒரு ரப்பர் ஸ்னேக் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி கருப்பு கலரா பாம்பு மாதிரியே பாக்குறதுக்கு இருக்கு, ஆனா அது வந்து ஒரு ரப்பரா இருக்கு. அந்த ரப்பர் ஸ்னேக்கை போய் ஒரு மாதிரி பார்த்து, ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்து, அந்த பொண்ணு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருக்கும்போது அது மேல இவன் தூக்கி போட்டுறான். தூக்கி போட்ட உடனே அந்த பொண்ணு வந்து பயத்துல நடுங்கி, கை காலெல்லாம் வந்து நடுங்கி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு வந்து உடனே என் பக்கம் திரும்பி, இந்த பையன் போட்டாங்கிறது அவளுக்கு தெரிஞ்ச உடனே அந்த டிடி ராக்கெட்டாலேயே போட்டு நல்லா முகத்துல அடிச்சு விட்டுறா. அடிச்சு விட்டதுல இந்த பையனுக்கு என்ன ஆச்சு, இந்த கண்ணுக்கு கீழே ஒரு பெரிய ஒரு இடம் வந்து இந்த ஸ்கின் வந்து கிழிஞ்சு போச்சு. அப்புறமா வந்து அவனை கூட்டிட்டு போய் ஒரு 8 தையலை டாக்டர் கிட்ட போட்டுட்டு வந்தாங்க. இது வந்த பின்னாடி ஏன் இப்படி பண்ண நீ அப்படின்னு அந்த பையனை கேட்டா, அந்த பையன் சொல்றான், எனக்கு வந்து அவங்க பயமா வந்து இருந்தது வந்து எனக்கு வந்து ரொம்ப சிரிப்பா இருந்தது அப்படிங்கிறான். இல்ல பாருங்க, ஒருத்தருக்கு வந்து ஒரு பயம் அவங்க உண்மையா படும்போது இன்னொருத்தருக்கு அது சிரிப்பா இருக்கு. ஒருத்தருக்கு வந்து சிரிப்பா இருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து இரியலாவே பயமாக இருக்கு. அந்த பயமாக இருக்கும்போது அந்த பொண்ணோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அது கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பையனையும் போட்டு அடிச்சு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இதே இந்த சின்ன பையன், 11 வயசு பையன், ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த இதுக்கெல்லாம் இந்த ரைட்ஸ் எல்லாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ரைடுக்கு போயிருக்கான். போயிட்டு வந்து அவன் வந்து ஒரு நாள் ஃபுல்லா அதுல பயந்து போயிருக்கான். அந்த ரைட்ல என்ன, எந்த ரைடுக்கு போனான்னு எனக்கு தெரியாது, அதுல போய் ரொம்ப பயந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா வாயவே திறக்கல. என்னடா பயம் இருக்குல்ல, இல்ல எனக்கு ஒண்ணும் தெரியாது, இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணு இல்லைன்னு சமாளிக்கிறான். அதுக்கப்புறமா தான் சொன்னான், இல்ல எனக்கு வந்து அந்த மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அறிவியலாக பார்க்கணும், இல்ல நம்மளோட வந்து எப்படி மூளை வந்து இது எப்படி இதை டேக்கிள் பண்றது அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா இந்த பயத்தை வந்து நம்ம ஈஸியா கடந்து வந்துடலாம். நாம வந்து தியானம் பண்றோம். அந்த தியானம் அப்படி தினம் பண்ணும்போது என்ன ஆகுது, நமது மூளையில வந்து நியோ கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த நியோ கார்டெக்ஸ் வந்து ஒரு பெரிய மூளை, அதாவது பெருமூளை அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இடத்த அடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு இந்த நியோ கார்டெக்ஸ். இந்த நியோ கார்டெக்ஸ்க்குள்ள ஒரு ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு சிஇஓ மாதிரி. நமக்கு வந்து அது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கலாம், சீஃப் எமோஷனல் ஆஃபீஸராகவும் நமக்கு இருக்கலாம். அதாவது இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நமக்கு வந்து ஒரு சிச்சுவேஷனல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு விழிப்புணர்வு, அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உடனே விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியது வந்து இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூளையினுடைய ஒரு பகுதி. இந்த பகுதியும் நமக்கு வந்து நியோ கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியும் நம்ம தியானம் பண்ணும்போது டைரக்டா நிறைய அதுக்கு கனெக்ஷன்ஸ் உள்ள வந்துட்டு இருக்கு.
இந்த நியோ கார்டெக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வந்து நினைக்கும் வரம், அதாவது திங்கிங் பிரெயின். நம்ம டெசிஷன் எடுக்கிறது, பிளானிங் பண்றது, ஆர்கனைசிங் பண்றது, இதெல்லாமே இந்த நியோ கார்டெக்ஸோட ஒரு ஃபங்க்ஷன்ஸ். அப்ப வந்து இந்த இந்த சூழ்நிலை விழிப்புணர்வுல இருக்கக்கூடிய அந்த போர்ஷனும் இந்த திங்கிங் பிரெயினும் நல்லா வந்து ஒன்னா சேர்ந்துக்கு, அதாவது ஒரு கனெக்ஷன் வருது. அப்படி கனெக்ஷன் வரும்போது எந்த ஒரு சூழ்நிலை இப்படி வரும்போது பாத்தீங்கன்னா, ஒரு அந்த சூழ்நிலையை வந்து ஆராய்ந்து பார்க்குது. ஆராய்ந்து பார்த்துட்டு ஒரு பாஸை எடுத்துட்டு அடுத்தது இந்த திங்கிங் பிரெயின் கிட்ட போகுது. ஓ, இந்த இடம் வந்து இந்த மாதிரி இருக்கு, இந்த சுச்சுவேஷன் சரியில்லை, இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது இந்த இந்த அடுத்த பிரெயின், அதாவது திங்கிங் பிரெயின் அப்படிங்கிறது, அது வந்து மேற்கொண்டு கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அதை டிசைட் பண்றது. ஸோ நமக்கு இந்த தியானம் பண்ணும்போது இந்த திங்கிங் பிரெயின் ஆனது எந்த ஒரு சுச்சுவேஷனையும், அது பயமாக இருந்தா, இருக்கக்கூடிய சுச்சுவேஷனாக இருந்தா கூட அதை யோசிச்சு என்ன பண்ணணுங்கிறத கரெக்டா பண்ணுது. அந்த மாதிரி கனெக்ஷன் இல்லை, அதாவது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி தியானம் பண்ணாம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த எந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு பயமான நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் உடனே பார்த்து சொல்லுது, ஓ இந்த மாதிரி இருக்கு, அதாவது இந்த இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, இது ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நினைச்ச உடனே அந்த சிக்னல் வந்து அமிக்டலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமோஷனல் பிரெயின் இருக்கு, அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகுது. அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போன உடனே அந்த இமோஷனல் பிரெயின் ஆனது இருக்கக்கூடிய அந்த அமிக்டலா வந்து உடனடியாக கண்ட்ரோல் எடுத்துக்குது. அதாவது இந்த திங்கிங் பிரெயினை வந்து பைபாஸ் பண்ணிடுறது. நீ வந்து சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த அமிக்டலா வந்து கண்ட்ரோல்ல எடுத்த உடனே நமக்கு வந்து அதோட எப்படி வழியில டேக்கிள் பண்ணமோ அந்த வழியில தான் வந்து அது டேக்கிள் பண்றது. அதாவது இப்போ நம்ம அந்த பொண்ணு, அந்த சின்ன பையனோட ஒரு இன்சிடென்ட்டை பார்த்தோம் இல்லையா, அதுல பார்த்தா நம்ம கரெக்டா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பயம், அந்த பாம்பை பார்த்தா பயம் அப்படிங்கிறது நான் உள்ள இருக்கு. எப்ப அந்த பாம்பு வந்து அந்த பொண்ணை வந்து மேல வந்து விழுந்து அந்த பொண்ணை வந்து டச் பண்ணும்போது உடனடியாக அதுக்கு பயம் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து உடல் ஃபுல்லா பரவின உடனே அவளுக்கு என்ன ஆயிருக்கு, இந்த தியானம் அந்த பொண்ணு பண்றது இல்ல, அவளுக்கு ஹேபிட் கிடையாது. இல்ல, உடனடியா என்ன ஆயிருக்கு, அந்த பொண்ணு திரும்பி பார்த்து இந்த பையனை அடிச்சிருக்கு. தட் இஸ் அந்த அமிக்டலா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரெயின் கிட்ட போகாம அது பாட்டு அது கண்ட்ரோல் எடுத்து என்ன பண்ணணுமோ பண்ணிடுது. அதனால நமக்கு இந்த திங்கிங் பிரெயின் ஆனது நமக்கு வந்து ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அதோட பிஹேவியர் வந்து மாறுது. அதாவது பயமாக இருந்தாலும் இந்த பயத்தை கையாளக்கூடிய விதம் வேற மாதிரி இருக்கு. இப்ப ரீசெண்டாவே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாரு. போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு, ஒரு ஸ்கூட்டர் பையன் வந்து அவங்க கையில வந்து இடிச்சிட்டான். இடிச்சிட்ட உடனே அந்த உடனே அந்த ஆள், இடிச்ச ஆள் என்ன கேட்டார் அப்படின்னு கேட்டுன்னா, என்னப்பா நீ ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுறையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே கேட்டாரு. கேட்ட உடனே அந்த பையன் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம இருந்தான். அதுக்குள்ள 4-5 பேர் வந்து அதுக்கப்புறமா வந்து இவரை கொஞ்சம் அந்த பையனை திட்டிட்டு பண்ணிட்டு இவரை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இந்த ரெண்டுலயுமே டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, அது ரெண்டாவது ஆள் வந்து தினம் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இது நடந்து போச்சு, அடுத்தது எப்படி சொல்றது? ஏன்னா வந்து நாம சத்தம் போட்டு கோபம் பண்ணும்போது நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய உடம்பு தான் கெட்டு போகுங்கிறதுனால இதை வந்து இந்த மாதிரி சமாளிக்க முடிஞ்சது. வேற முன்ன வந்து ஒரு வேற மாதிரி சமாளிக்க முடிஞ்சது. அதாவது நம்ம இந்த பயம் அப்படிங்கிறது இயற்கையாகவே நமக்குள்ள இருந்தா கூட அந்த தியத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து இந்த பயத்தை நமக்கு வந்து வெளியே எடுக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கும். ஏன்னா அந்த பயம் நம்மளோட என்னைக்குமே வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த வாயிற வரைக்கும் நமக்கு அந்த பர்டிகுலர் ஏரியால வந்து கண்டிப்பாக பயம் இருக்கத்தான் இருக்கு. அதனால பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்த தியானத்தை வந்து கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகுது, இந்த அமிக்டலா அப்படின்னு ஒரு எமோஷனல் சென்டர்ல இந்த பயம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடமானது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்குது. இப்படி சுருங்க ஆரம்பிக்கும் போது நமக்கு பயம் நம்ம விட்டு வெளியே போயிடுறது. அது மட்டுமில்ல, நம்மளுடைய இந்த திங்கிங் பிரெயின் அப்படிங்கிறது உடனடியாக கண்ட்ரோலை எடுத்துட்டு அந்த நேரத்துல என்ன ரெஸ்பான்ஸை கொடுக்கணுமோ அதை நமக்கு எடுத்து கொடுக்கறது. அது மட்டும் இல்ல, சில சமயம் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும் போது என்ன ஆகுது, சடனா மைண்டை காம் பண்ணிட்டு நம் நமக்குள்ள வந்து இருக்கக்கூடிய ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு, அதாவது இந்த டோபோமைன், அடுத்தது இந்த செரட்டோனின், ஆக்சிடோசின், என்டார்பின் அப்படிங்கிறது இந்த 4 வந்து
ஒரு ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறத வந்து உடனடியாக உற்பத்தி பண்ணி ஒரு மாதிரி ஒரு அமைதிக்கு கொண்டு வந்து நிறுத்துறது. அதாவது வந்து இந்த டோப்பமைன் அப்படிங்கிறது வந்து ரிவார்ட் கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது நம்மளை வந்து பாராட்டும் போதோ இல்லை நாம வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணும்போதோ நம்ம மனதளவுல நம்ம ரொம்ப வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா நமக்கே ஒரு ரிவார்டு நம்ம கொடுத்துக்கிறோம், இல்லைன்னா வேற யார் ரிவார்டு கொடுக்குறாங்க நமக்கு, அதாவது ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அப்ப இந்த டோப்போமைன் அப்படிங்கிற ஹார்மோன் உள்ள வந்து செக்ரேட் ஆகுது. அதாவது அடுத்தது வந்து இந்த செரட்டனின் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே நம்மளை சந்தோஷமாக வச்சிருக்கக்கூடியது, நமது மூடை வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டா வைக்கக்கூடிய ஒண்ணு, அதாவது வந்து ஹாப்பியா வைக்கிறது. இது பேரே ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது மூட் என்ஹான்சர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த செரட்டோனினை. அடுத்தது ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அன்பு கெமிக்கல். ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய எடுத்து அணைக்கும் போது அது அழுதுட்டு இருக்க குழந்தை எப்படி காம் ஆயிடுறது, அதாவது அந்த உணர்வுகள், அன்புங்கிற உணர்வுகள் அந்த குழந்தைக்கு பாயும் போது அதுல ஒரு செக்யூரிட்டி, அதாவது எந்த ஒன்னையுமே வந்து அதாவது அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிறது. அடுத்தது என்டார்பின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு வலி நிவாரணி. அது வந்து நமக்கு வலி இருக்கலாம், ஆனா அந்த வலியை வந்து அதிகமாக நமக்கு தெரியாம இருக்க பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன், அதாவது வலியை குறைத்து காட்டக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து இந்த என்டார்பின் அப்படிங்கிறது. அதனாலதான் வந்து நமக்கு வந்து வலியை தாங்கக்கூடிய சக்தி அதையும் வந்து இந்த என்டார்பின் அப்படிங்கிறது கொடுக்குறது. அதனால இப்படி ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் வந்து இந்த என்டார்பின்ஸ், இந்த ஆக்சிடோசின், செரட்டோனின், டோப்போமைன், இது எல்லாமே வந்து நம்ம உடலை கரெக்டான நிலையில சுரக்கிறது. இப்படி சுரக்கும் போதும் மனம் வந்து ஒரு அமைதியாகிறது. இந்த பயம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்தா கூட அந்த வந்து உடனடியாக மைண்டை காம் பண்ணி இது ஒண்ணும் இல்லை, சரியா இல்லை, இது போயிடும், இதை வந்து நம்ம சரியான முறையில டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அது மட்டுமல்ல, எப்பவெல்லாம் பயம் வருதோ அந்த பயத்துக்கு உண்டான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது வந்து இந்த பயம் எப்படி நமக்கு வருது, எந்தக்கான காரணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒண்ணு அட்டாச்மெண்ட், அதாவது பற்றுதல். ரெண்டாவது வந்து நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள். அடுத்தது தோல்வி, ஃபெயிலியர். அப்புறம் வந்து நிராகரிப்பு, ரிஜெக்ஷன். இந்த நாலுமே நமக்கு வந்து ஒரு பயத்துக்கு உண்டான காரணங்களாக இருக்கு. நம்ம எந்த ஒரு பொருளையும் ரொம்ப வந்து பற்றுதல் வச்சுட்டோம் அப்படின்னு இருக்கோம். அது நம்ம வீடாக இருக்கலாம், காராக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், யாரு வேணாலுமே இருக்கலாம். அவங்ககிட்ட ரொம்ப பற்றுதல் நம்ம வச்சுட்டு இருக்கும்போது, அட்டாச்சா இருக்கும்போது, அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, நம்ம அது கை நழுவி போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான பயத்தை கொடுக்கு. அதாவது எப்படி வந்து நான் இருக்க முடியும், பயம் இல்லாம நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். நமக்கு எந்த ஒரு உறவிலையும் எந்த ஒரு காரியம் பண்ணும்போதும் நமக்குள்ள வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதாவது அவங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க, இன்னைக்கு நீங்க நல்லா இதை வந்து மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவேளை அந்த எதிர்பார்ப்பு நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது. எந்த ஒரு காரியம் பண்ணும் போதும் வெற்றி தோல்விங்கிறது நார்மலான ஒண்ணு. ஆனா அந்த தோல்வியை நினைச்சு நம்ம பயப்படுறோம். ஆனா நம்ம என்ன மறக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, தோல்விங்கிறது வெற்றிக்கு உண்டான ஒரு படி. அந்த தோல்விங்கிற படியை நம்ம கடந்து போனதான் வெற்றிக்கு நமக்கு அது வழிவகுக்கும். அதை விட்டுட்டு நாம வந்து இந்த தோல்வி ஆயிடுமோ, ஃபெயில் ஆயிடுமோ அப்படின்னு நம்ம பயப்படுறோம். இந்த காலத்துல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிடுறாங்க. எக்ஸாமுக்கு எழுதின பின்னாடி இந்த ரிசல்ட் வர அன்னைக்கு ரொம்ப பயம் இருக்கு. அது எல்லாருக்குமே பயம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. நான் கூட எக்ஸாம் எழுதிட்டு வந்த அன்னைக்கு எனக்கும் பயம் தான் இருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல அந்த பயத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியாம தவிக்கிறாங்க அவங்க. அதனால வந்து பலவிதமான மன அழுத்தம், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, எல்லாமே இருக்கும்போது நம்ம இதை கிளியர் பண்ணலைன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண முடியும். சரி, அவங்க நல்லபடியா கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வேலை எப்படி கிடைக்கும், இது எப்படி கிடைக்கும், இப்படி ஒரு பயத்திலேயே வந்து வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்தது நிராகரிப்பு, வந்து ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கறது எப்படி எடுத்துக்கிறது, நம்ம ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணணும்னு சொல்லும்போது மத்தவங்க அதை ஏத்துக்கலைன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கு. அதனால அந்த பயம்ங்கிறது வந்து நமக்கு விட்டு போகணும்னா இதெல்லாமே காரணமா இருக்கு. இந்த காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது
பயம் ஏன் வருது, இதுக்குள்ள ஏதாவது ஒண்ணுதானே இருக்கும் ரீசன் போது, அந்த ரீசனை கண்டுபிடிச்சு நம்ம அட்ரஸ் பண்ண வைக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களை வந்து ஒரு 3 வகையா இருப்பாங்க. ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிடுவாங்க, எனக்கு வந்து இதெல்லாம் பயம் இருக்கு, அதனால நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், என்ன விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வீரமா அதை பேசிட்டே இருப்பாங்க, எனக்கு அதுல எல்லாம் எதுவுமே பயம் இல்லைங்க, நான் வந்து என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அந்த பயம் இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய பயத்தை வந்து அவங்கள சப்ரஸ் பண்ணிட்டு வெளியே வந்து ரொம்ப நான் தைரியமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பயம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இப்படியும் ஒரு வகை இருக்கு. மூணாவது பாருங்க, பாத்தீங்கன்னா வந்து எதுக்குமே பயப்படாம தைரியமா இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு பயம்னே எப்படி இருக்கிறது, பயம்னா இல்ல எப்படி இருக்குங்கிற உணர்வு கூட இல்லாம ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. அதாவது பயம் இன்மை ஒண்ணு, பயத்தை நம்ம சப்ரஸ் பண்றது ஒண்ணு, அடுத்தது பயத்தை ஓப்பனா எனக்கு இதுல இருக்கு அப்படிங்கிறதும் ஒண்ணு. இப்படி 3 வகையான மனிதர்களை வந்து நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆனா எந்த வகை மனிதனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய அந்த பயங்களையும் ஒவ்வொன்றா வெளியே எடுத்துட்டு போகும்போது நாம வந்து முன்னேற்றம் வருது, நமக்கு உடல்ல ஆரோக்கியம் வருது நமக்கு. அடுத்தது வந்து எதை ஒன்னையும் புதுசா ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பயம், அந்த பயமானது நம்மளை விட்டு போறது. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாமே, இப்ப என்னாச்சு பண்ணா போறது, ரொம்ப பண்ணா என்ன, நம்ம வந்து கொஞ்சம் சரியா வராது அவ்வளவுதானே, ஒரு சின்ன ஃபெயிலியர் வரப்போகுது, அதையும் தாண்டி நம்ம வெளியே போயிடலாமே அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்குள்ள வருது. அதாவது நேத்து கூட நம்ம பார்த்தோம், எந்த ஒரு நிகழ்வையும் புதுமையாக பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி மைண்டுக்குள்ள வருது மட்டுமல்ல, காரணத்தை ஆராய்ஞ்சு அடுத்து என்ன பண்ணலாம், இந்த சொல்யூஷனை கொண்டு போ நம்ம வந்து அப்ளை பண்ணலாம்னு நினைக்க நம்ம போறோம். அதாவது தியானம் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு காரணம், அது பயமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும், எதுக்கு ஏன் இது வந்ததுங்கிற ஒரு காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு அந்த காரணத்துக்கு வந்து எப்படி வந்து இந்த காரணத்துக்கு வந்து ஒரு விடையை தேடலாம் அப்படிங்கிற விடை தேடும் ஒரு படலும் நமக்குள்ள இருக்கிறது. அதுக்கு உண்டான வழியை நமக்கு இந்த தியானம் வந்து காட்டுறது. இப்படி பயமில்லாத ஒரு வாழ்க்கையை செய்யக்கூடிய இந்த தியானத்தை நம்ம தொடர்ந்து செய்வோம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள்.